ஹாய் அம்மீஸ் அம்மம்மா வெல்கம் பேக் டு த சேனல். போன பார்ட் இதுலேருந்து கட் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பார்ட்டில் என்னது, நம்ம மோமோ வந்து அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறேன்னு. சரின்னு சொல்லி ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வயனா கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க மோமோ. வைனாவும் ஃப்ரெண்டாக பேசுவாங்க, நல்லாவே பேசுவாங்க. மோமோவுக்கு வந்து அவங்களோட மேரேஜ் ஆன விஷயம் நம்ம வயனாக்கு, அதுக்கப்புறம் ஜிமின், ஜங்குக் இவ்வளோ பேருக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி ரூமர்ஸ் வரும்ன்றதால இப்போதைக்கு மேரேஜ் பண்ணது சொல்லிக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தாங்கையும் மோமோவையும் தனியாக ஒரு இடத்துல தான் வச்சுருப்பாங்க. தனியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்பப்போ அவங்க அத்தைக்காரி வரைக்கெல்லாம் அவங்க அத்தைக்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் பையனை நீங்கள் இது வரைக்கும் குழந்தையா பார்த்துட்டு இருந்தது பரவாயில்ல, இப்போவும் உங்கள் பையன் என் கூட குழந்தையாவே நடந்துட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? மேரேஜ் ஆகி 4 மந்த் ஆகுது. இப்போ இருந்தாலும் பால் கொடுத்தோன்னா குடுமாமா, நான் குடிச்சிட்டு தூங்குறேன், தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, இங்கே போகலாமா அங்கே போகலாமா. வீட்டுக்கு வந்தோடனே சின்சான் போட்டு பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு 2 பேருக்கும் ஏதாவது விவரம் தெரியுமா இல்லையான்னு சொல்லி மோமா வந்து தேவங்கோட அம்மாவை பார்த்து கத்திகிட்ருக்காங்க. தேவங்கோட அம்மா, எனக்கு எப்படிம்மா தெரியும்? அப்போது அவங்க அப்பா எப்படி இருந்தார்? அவரும் இப்படி இருந்தார். ஒரு பாயாசத்தை போட்டேன், அதுக்கப்புறம் தான் தயாங் வந்து வந்தான்னு சொல்லி அவங்க செம்மையாக ஷை ஆகுறாங்க. மோமோ பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் நான் காண்டாகணும், நீங்கள் ஷை ஆகிட்டு இருக்கீங்க, பையனை விவரம் தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கீங்க, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலைன்னு சொல்லி மோமோ வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக், தயாங், ஜிமின் இவங்க 3 பேருக்கும் ஃப்ரெண்டு, அதாவது ஜங்குக்கோட அத்தை பொண்ணு ரிஷின்னு ஒருத்தவங்க வந்து இப்போது அவங்களோட வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. ரிஷி வந்து வருவாங்க நம்ம ஜங்குக்கை பார்க்க. இது ரிஷியோட ஸ்டோரி என்னென்னா, நான் அடுத்தது ஜிமினுக்கு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம மோமோவோ சொந்த ஹஸ்பண்டையே சைட் அடிக்கிறது நம்ம மோமோவால் மட்டும்தான் முடியும். மோமோ சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. குட்டியாக க்ராப் டாப், அதுக்கப்புறம் குட்டியாக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தேவங்க முன்னாடி வந்தோடனே மோமோவை பார்த்து, மோமோ எங்கே வாங்கின ட்ரெஸ்ஸு, எனக்கும் இதே மாதிரி வாங்கியிருக்கலாம் தானே, பாரு எனக்கு வேர்த்து ஊற்றிட்டுருக்குன்னு நம்ம தேவங்க பார்த்தோன்னே, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, குழந்தையாவே இருக்கார், விவரம் கூட தெரியாமல் இருக்கார், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி மோமோ மனசுக்குள்ள திங்க் பண்ணிவிட்டு மோமோ வந்து ஃப்ரெண்டுக்காரிக்கு, மச்சான் என்னாச்சு மச்சான், ட்ரை பண்ணி பார்த்தியா, ஓகே ஆயிடுச்சா? எதுவும் நடக்கலை, கொஞ்சம் கூட சீன் இல்லை. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் மோமோ எங்கே வாங்கின ட்ரெஸ்ஸு, எனக்கும் இதே மாதிரி வாங்கி தரியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறேனே தெரியலடி, எப்படி பிக்கப் பண்ணுறேனே தெரியல, கட்டின புருஷனை எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் நான் தேடிட்டு இருக்கேன். சே, பார்க்க மட்டும் ஆள் அப்படி வெண்ணெயில் ஊற வச்ச குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கா. என்னால் முடியலை மச்சான், பார்த்துட்டு சும்மா இருக்க முடியவே. குலாப் ஜாமுன் தானே, கடையில் போய் கேளு தருவாங்க, 1 2 இல்லை, நிறையவே அள்ளி போட்டு தருவாங்க குலாப் ஜாமுன். எனக்கு அதை வாங்கி சாப்பிட்டுரு. அடியே, நான் என் புருஷங்காரனை பற்றி சொல்கிறேன். ஓ மச்சான், நான் கடையில் விற்கிற ஸ்வீட்டுன்னு நினச்சேன், மூடிட்டு இருக்கியா? என் புருஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுக்குற ஐடியாலாம் மட்டமாக இருக்குது. சரி, அப்போது பாய்ஸுக்கே வீக்னஸ் ஆனது உண்டு, நீ அறகுறையாக போய் நின்றாலும் கண்டுக்கலைன்னா அங்கங்கே காட்டுற மாதிரிக்க சாரியை கட்டிட்டு போய் நில்லு. ஏண்டி இருக்கிற அவிச்சலில் சாரியை கட்டிட்டு போய் நிற்கணுமாண்ணா? மச்சான், பாய்ஸோட வீக்னஸே சாரி தான், கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? நீ கட்டிட்டு ட்ரை பண்ணிடு, இன்னும் 10 மாதத்தில் என் மருமக என்னை வந்து அத்தைன்னு கூப்பிடுவான். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ புள்ள கிடையாது, உன்னை கொன்று குழியை தோண்டி புதைச்சிடுவேன், தடயமே இல்லாமல் மர்டர் பண்ணிடுவேன். ஐ எம் யுவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, மூடிட்டு போடி. நம்ம மோமோவோட ஃப்ரெண்டும் கால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வேணாம் உங்கள் அத்தைக்கறியை பார்த்து, கேட்டிங்கள உங்கள் பையன் என்னை கண்டுக்கிறானே இல்லை, பையனை
குழந்த மாதிரி வளர்க்குறது பெருசு இல்லை. இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தையாவே வளர்க்குறது தான் பெரிய விஷயம். போங்க அத்தைம்மா அப்படி சொல்லி வைனா மாமா அவங்க அத்தையக்காரியை பார்த்து திட்டிட்டு மாமா ஆஃபீஸுக்கு கிளம்பணும்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கீழே வருவாங்க. அதை தம்ப்நெயில்ல கொடுத்துருக்கேன், ஒயிட் கலர் ட்ரெஸ். அந்த மாதிரி மாமா கிளம்பி வந்ததுக்கப்புறம் தேவங்க மேலேருந்து வருவார். ரைட் சைடில் கொடுத்துருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு க்யூட்டாக வருவாரா. மாமா ஆஃபீஸுக்கு போகலாமான்னு சொல்ல, சரி ஓகே போகலாம் அப்படி சொல்ல. இது எப்போ நடக்குதுன்னா, வைனாவுக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் தானே, அதுக்கு முன்னுக்கு நடக்கிற மாதிரி ஸ்டோரி நான் கொண்டு போய் கொண்டிருக்க. மாமா பார்த்துட்டு நாளைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு வேறு போகணும். அப்படியா, நான் வரல, எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன். சரி ஓகே போய்ட்டு வா, ரெஸ்டாரண்ட் நான் ஜங்குக்கை பார்க்க போகணும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு மாமாவை பார்த்துட்டு மாமா சரி ஓகேன்னு சொல்லி ஆஃபீஸில் போயிட்டு, இது ஸ்டார்டிங் சீனில் மாமா வைன்கிட்ட பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சீன். அந்த சீன் இடத்துல வரும். அதில் டைரெக்டாக கண்டினியூ பண்ணால் நம்ம தேவங்க மாமா கிட்டே பேச, மாமா செடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எனி டைம். தேவங்க மாமாவை என்ன போட்டாலும் என்ன பண்ணாலும் மாமா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி போட்டால் தேவங்கிட்ட நோ பால் அந்த மாதிரி தான் மாமா பண்ணுறதெல்லாம் நோ பால் ஆயிரும். நம்ம தேவங்க பார்த்தா மாமாவை க்யூட்டாக பார்க்குறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மாமாவும் தேவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. அப்போக்கி மாமா ட்ரெஸ்ஸாக ஆகிட்டு, அதாவது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலர் பண்ணிவிட்டு டவலோட வெளியே தேவங்க பார்க்க ஏதாவது ட்ரை பண்ணணுமே, வேணுக்குன்னே வாட்டரை தள்ளி ஊற்றிட்டு வலிக்கு விழ போகிற மாதிரி நம்ம தேவங்க பிடிக்க, 2 பேரும் கண்ணு பார்க்க, 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக ஐ கான்டெக்டில் இருந்தால் மாமாவை பார்த்து நம்ம தேவம், மாமா கொஞ்சம் வெயிட்டாக இருக்க, கொஞ்சம் நிமிர்றியான்னு சொன்னோன்னே மாமாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ரொமான்டிக்காக இவன் தான் பண்ண மாட்டேங்கிறான், நின்னையாவது பண்ண விடுறானா ரொமான்ஸாக ஏதாவது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு. சரி ஓகே நீங்கள் சொல்லி மாமா தள்ளி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் மாமா ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் உள்ளேயே இருந்துட்டு மாற்றிட்டு வரலான்னு, என்ன வெயிட்டாக இருக்காப்பா அப்படி சொல்லிட்டு தான் குளிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போயிடுவாங்க. மாமா வீட்டுக்கு இன்றைக்கி கூப்பிட்ருப்பாங்க. மாமாவுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு, இப்போ மாமாவோட அம்மா மாப்பிள்ளை நீயும் வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட, சரி ஓகேம்மா வரேன்னு சொல்லி மாமா தேவங்கிட்ட சொல்ல, தேவங்க ஓகே போயிட்டு வரலாம், நானும் அத்தை மாமாவை பார்த்து நாளாச்சு. அதுக்கப்புறம் ஜேகப்பையாவையும் பார்த்து ரொம்பவே நாளாச்சு, அவரையும் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அண்ணன்னா அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஹனிமூன், அதுக்கப்புறம் ட்ரிப்பு அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கான், டேட்டிங்கு எல்லாம் சுற்றிட்டு இருக்கான். இவன் ஒர்க்கு விட்டா வீட்டில் வந்தாலும் குழந்த மாதிரி பாலை குடிச்சிட்டு தூங்குறான். நம்ம மாமா பார்த்துட்டு சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லி மாமா முடிவு பண்ணி 2 பேருமே மாமாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்க. நம்ம வைனா கால் பண்ணி பேசுவாங்க. வைனா என் மச்சான் என்ன பண்ணிகிட்ருக்க, மாமா கிட்டே. மாமா வைனை பார்த்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, நான் போகிறேன். தாங்கன்னாவா நீ எத்தனை வருஷமாக லவ் பண்ண, கரெக்ட் பண்ண, ஏன் மச்சான் இப்போது 6 மந்த் ஆகுது, 1 மந்த் கூட நீ கன்சீவ் ஆகலை, அப்படி பைத்தியக்காரி. கிஸ்ஸே அன்னைக்கு ஆக்சிடெண்டெல்லாம் ஒன்று நடந்துச்சு. என்ன கிஸ்ஸு நடந்துச்சா, எப்போ மச்சான் எப்படி? அது வாஷ்ரூமில் ஹீட்டர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் போய் ஹீட்டர் ஆன் பண்ணிக்க ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. வலிக்கு அவர் மேலே நான் கீழே விழுந்தேன். அவருக்கு மேலே நான் விழுறதுக்கே லிப்பு டச்சாச்சு. அதுக்கே அவர் மிரண்டுட்டார். இதை நீ கிஸ்ஸுன்னு சொல்லிகிட்ருக்கியா மச்சான், பிசாட்டிக்கு இருந்துரு, உன்னை கொண்டுடுறா போகிறேன் வைனான்னு சொல்லி மாமா வைனாவை பார்த்து சொன்னதுக்கப்புறம் வைனா சரி வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணுங்க. அங்கே போனதுக்கப்புறம் நான் பொண்டாட்டியா எங்கள் அண்ணன் பொண்டாட்டியான்னு தெரியாது, எங்கள் அண்ணன் மின்னிக்கே சுற்றிட்டு இருப்பான்.
ஏன்டி அவனுங்க ஃப்ரெண்ட்ஸில் ஜிமின் என்னன்னா ப்ளே பாய்க்கே பேர் கொடுக்குற மாதிரி ஒருத்தர். அதுக்கப்புறம் ஜங்குக் சார் கோல்டு ரூடு ஒர்ருன்னு இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம தியாங்கண்ணா அவர் கோல்டாக தான் ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாம் இருப்பார். வீட்டில் ஒன்றுக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது குழந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு. மச்சான் என்னால் முடியல மச்சான். நீ எப்படியாப்பட்ட புள்ளன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்படியாப்பட்ட ஹஸ்பண்டா? நீ ஃபர்ஸ்ட் நைட்டு எப்போயோ நடக்க போகிறதுக்கு நீ சாரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தது எனக்கு தெரியும் மச்சான். உன்னை போய் எனக்கு பிடிக்கும் க்ரஷ்ஷு சைட்டுன்னு சொல்லிக்கிட்டு க்ரஷ்ஷு சைட்டாக மட்டும் வச்சுருந்துருக்கலாம். நம்ம தேங்கண்ணாவை ஹஸ்பண்டாக நீ திங்க் பண்ணல. உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். என்னை வறுத்தெடுக்காமல் வாயை மூடிட்டு அவன் காண்டில் புகஞ்சு போயிருக்கான். சரி மச்சான் நான் கவலை கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வைனா வந்து கட் பண்ணதுக்கப்புறம் மோமோ இவக்கிட்ட எல்லாம் நான் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி மோமோ வந்து திங்க் பண்ணிவிட்டு மோமோவும் தேவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. பைக்கில் போகலாமாங்க. வெயில் மோமோ பாரு என்ன வெயிலாக இருக்குது. டேமேஜ் ஆகிரும் ஸ்கின் எல்லாம். அதனால நம்ம கார்லேயே போகலாம். அப்போயாவது ஏதாவது நடக்கும். பைக்கில் நான் அவரை எப்போயாவது டச் பண்ணலான்னு பார்த்தா காரில் போகலாம். குழந்த மாதிரிக்கு போடா டேய் போ. மோமோ வந்து க்யூட்டாக மனசுக்குள்ளே இவ்வளோத்தையும் என்ன நினச்சிட்டு பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரிங்க போகலாம். காரில் போயிட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம அவங்க வந்து காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மோமோ வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் வந்து மோமோ வந்து உட்காந்ததுக்கப்புறம் போகலாமா மோமோ, சீட் பெல்ட் போட்டுக்கோ. நீங்கள் ஓட்டுற ஸ்பீடுக்கு சீட் பெல்ட் ஒரு கேடு. மோமோ வந்து திங்க் பண்ணிவிட்டு சரிங்க நான் போட்டுக்கிறேன் சொன்னதுக்கப்புறம் நம்ம மோமோவை வந்து ஒரு 1 hour ட்ராவலில் போயிட்டு மோமோ வீட்டில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பொண்டாட்டியை கூட கண்டுக்க மாட்டான். என் அண்ணன்காரனை பார்க்கறதுக்கு என்ன வேக வேகமாக ரூமுக்கு வர்றான். அத்தை எங்கே ஹோப் கையாங்கன்னு சொல்லி கேட்க அவன் ஹனிமூன் போயிட்டான்ப்பா இன்னும் வரலை, உங்களுக்கு விருந்து வைக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் கூப்பிட்டோம். அவர் இல்லையா வீட்டில்? இல்லை வாங்கப்பா நீங்களும் மோமோ சாப்பிடலாம். மோமோவோட ரூமில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம தேங்கும் சரி ஓகே. புள்ள மூஞ்சியே ரொம்பவே க்யூட்டாக சின்னோண்டாக மாறி போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து தேங்கு கால் பண்ணதுக்கப்புறம் ஹனிமூன் போயிட்டானான்டா அவன். சரி ஓகே ஹயாங் வந்து ஹனிமூன் போயிட்டாங்க, என்ன பண்ணுறேனே தெரியல. ஹயாங் இருப்பாங்கன்னு தான் நான் வந்தேன் இங்கே. பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு ஹயாங்கிட்டுருக்க. டேய் நைட் அனுப்புனேன் அதெல்லாம் பார்த்தியா? ஐயோ அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது, அதெல்லாம் தப்பு. தப்பு. சரி ஓகே வைனாக்கும் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி மச்சான் நானும் மோமோவும் இன்றைக்கி இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் விருந்து கூப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மோமோ எப்போ நாங்கள் நம்ம வீட்டுக்கு போகலாம்? இன்னும் ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் போகலாம். 2 டேஸும் இங்கே தான் இருப்பேன் மச்சான். 2 டேஸுக்கு அப்புறம் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் வருவான். சரி ஓகே தங்கச்சி மாட்டேன் நீ சொல்லிடு வந்துடு. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் காலை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மோமோ பார்த்துட்டு இந்தாங்க ட்ரெஸ்ஸு விலகிட்டு வந்துடுங்க. ஓகே மோமோ நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம தேங்க வந்து உள்ள ஃப்ரெஷ் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வகையாக சாப்பாடு அவங்க மோமோ வீட்டில் சமைச்சி வச்சுருக்காங்க. சிக்கனு மட்டனு மாப்பிள்ளைக்கு கவனிப்பு தடபுடலாக இருக்கும். இருந்ததுக்கப்புறம் நம்ம மோமோவை பார்த்து மோமோ இந்த நீயும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்ல அவருக்கு நல்லா வகையாக சமைச்சு போடுறாங்க. சமைச்சி போட்டுன்னு சாப்பிட்றது மட்டும்தான், தூங்குறது மட்டும்தான். இவங்க வகையாக சமைச்சி போட்டாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. செக்ன்னு சொல்லி மோமோ மனசுக்குள்ளேயே கழுவிக்கிட்டு இங்கே பாரு எனக்கு போட்டிருக்கானுங்க 4-5 எலும்பி பீஸை மட்டும் போட்டிருக்காங்க. மாப்பிள்ளையை கவனின்னு கவனிக்கிறாங்க. நான் இந்த வீட்டு பொண்ணா இல்லை அவன் இந்த வீட்டு பையனான்னு தெரியலையேன்னு சொல்லி மோமோ மனசுக்குள்ளே குமுறுன்னு குமரி இருக்காங்க.
மோமோ வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மோமோவோட தங்கச்சி அதாவது சித்தியோட மகளும் மோமோவை பார்க்க வந்ததுக்கப்புறம் மோமோ கூட தங்கச்சிக்காரி என் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாள். அக்கா என்னக்கா பண்ணுற, மாம்ஸோட வந்திருக்க போல இருக்கே. வந்திருக்கேன். உனக்கு காலேஜ் இல்லையாடி? இல்லை இன்றைக்கி கட்டடிச்சிட்டேன். காலேஜ் போகாமல் கட்டடிச்சிட்ருக்க. நீ இங்கேருந்து அங்கே போயிட்ட, இங்கே இருக்க போராக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தானே கட்டடித்தேன், அதுக்கு என்கிட்ட பாயாத. மாம்ஸு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தடப்புடலாக விருந்து நடக்குது போல். மோமோ பொறுத்திருந்து யார் இது? என் தங்கச்சி. உனக்கு தங்கச்சி? நீயும் உங்கள் அண்ணாவும் தானே? எனக்கு தெரியுமே. சித்தியோட பொண்ணு. ஓகே சரி. சித்தி அதாவது மோமோவோட சித்தியும் வருவாங்கன்னா சித்தி வந்து மோமோவை பார்த்து, மோமோ கல்யாணம் ஆகி 6 மந்த் ஆச்சு, விசேஷம் எதுவும் இல்லைன்னு சொல்லி மோமோவை பார்த்து கேட்க, இங்கே பக்கத்தில் விஷம் எதுவும் இல்லை உனக்கு போட்டு சாவடிக்கன்னு சொல்லி மனசுக்குள்ள மோமோன்னு திங்க் பண்ணதுக்கப்புறம் மோமோ வந்து ஆக்வர்டாக சிரிச்சிட்டு, இல்லைத்த இன்னும் பிளான் பண்ணலை, சீக்கிரம் பிளான் பண்ணுமா, எங்கள் வீட்டுக்கு வாரிசு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோமோ பார்த்து கொடுத்தோன்னே, அது இங்கே இருக்குதுன்னு சொல்லி மோமோ வந்து மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு ஆக்வர்டான ஸ்மைல் மோமோ தலையை குனிஞ்சிட்டு சாப்பிட்றாங்க. இதோட இந்த பார்ட்டை நான் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகே மிஸ், வாய்ஸ் கொஞ்சம் லோவாக கேட்டால் சாரி. எனக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை. இப்போ தான் ஹெல்த் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணி நெக்ஸ்ட் டே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். லைவ் பார்க்க மறந்தவங்க லைவ் வந்து நான் பப்ளிக்காக தான் இருக்குது, லைவாக பாருங்கள். என்னோடய ரீசன் எல்லாம் நான் சொல்லிட்டேன். அம்மா வீட்டில் தான் இருக்கேன். இது டவுன் சைடில் உள்ள இடமா, அதனால் நிறையா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகிற சவுண்டாக இருக்கும். அதனால் வாய்ஸ் எல்லாம் ரொம்பவே லோவாக கேட்கும் மிஸ். பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோ சூன் அப்லோட் பண்ணுறேன். இந்த வாய்ஸ் ஓகேனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வாய்ஸ்லேயே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வாட்டிங் வச்சுருக்கேன். வாட்டிங்க்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு டேட்டிங் மைண்ட் பொண்டாட்டி இதுக்கு தான் எனக்கு வந்துச்சு. இதை நீங்கள் கேட்டது நான் போட்டுட்டேன். மற்றது கால்டு சியோ சீக்ரெட் அதை நான் இன்னும் ஒரு 2 பார்ட் இல்லாட்டி 3 பார்ட்களை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து சீசன் 2வாக போடலான் இருக்கேன். இன்னொரு சீசன் அதில் வரும். அதையும் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மீஸ் எஃப்எஃப்எல்லாம் கேட்பாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாயா மிஸ். டியூரேஷன் குறைவாக தான் போடுறேன். இதுக்கப்புறம் டியூரேஷன் கொஞ்சம் நீளமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பாய்.